கரூர் ரன்னர்ஸ் அப்படின்னு ஒரு இயக்கம் இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதனுடைய நோக்கம் என்னன்னா, கரூர்ல சென்னை மாதிரி, கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ரெகுலர் மேரத்தான். இப்போ மும்பையில் மேரத்தான் நடக்குது, கொச்சின், பெங்களூரு, ஹைதராபாத், டெல்லி இது போன்ற பெருநகரங்களில் ஒரு முறையான மேரத்தான் நடத்துகிறாங்க. குறிப்பாக ஒரு மேரத்தான் அப்படின்னா 42 கிலோமீட்டர், 150 மீட்டர், 42 கிலோமீட்டர் தான். ஆஃப் மேரத்தானுங்கிறது 21. அதுவும் ஒரு சிறந்த விளையாட்டு. அப்புறம் சின்ன குழந்தைகள், பெண்கள், முதல் முறையாக ஓடுறவங்களுக்கு 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் அப்படிங்கிற முறையில் இப்போது சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த வரக்கூடிய வருஷத்துலேருந்து இங்கே கரூரில் கரூர் ரன்னர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இப்போ மிஸ்டர் அருண் அவர் தலைமையில் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இதனுடைய ஆரம்பமாக இன்றைக்கி ஒரு மேரத்தான் 210 பேர் ஓடி இருக்கிறாங்க. அதில் வந்து குழந்தைகள், பெண்கள் எல்லாருமே ஓடி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 39 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 38 + சென்னை செய்து 39 மாவட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைஞ்சது ஒரு மேரத்தான் ஓட்டப்பந்தயம் அது வைக்கணும். ஏன்னா ஓட்டம் இல்லாமல் ஹெல்த்தே கிடையாது. இங்கே நல்ல MBBS, MD மாதிரி படித்தவங்க, ஹெல்த்தை பற்றி சயின்டிஃபிக்காக தெரிஞ்சவங்களை கேட்டு பாருங்களேன். ஓட்டம் இல்லாமல் ஹெல்த்தே கிடையாது. என்னாலும் பண்ணிக்குவாங்க, ஆனால் 1 மணி நேரமாவது வாரத்துக்கு 3 நாள் ஓடினா தான் நல்ல ஹெல்த். எல்லா மக்களுக்கும் ஹெல்த் ரொம்ப முக்கியம். விளையாட்டுத்துறைக்கு ரொம்ப முக்கியம். இப்போ உலக மக்கள், நேற்றுக்கு முந்தா நாள் ஒரு மேட்ச் நடந்துருங்க, வேர்ல்டு ஃபுட்பால், அர்ஜென்டினா வெர்சஸ் கேப் வர்தே. அதில் 250 கோடி மக்கள் அந்த மேட்சை லைவாக பார்க்குறாங்க. 250 கோடி மக்கள். உலகக்கோப்பை 48 நாடுகள். அதில் இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த கேப் வர்தேங்கிற அந்த நாடு, அங்கே 5 லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க. 5 லட்சம் மக்கள் இருக்கிற அந்த நாட்டிலே ஒரு ஃபுட்பால் டீம் போய் அர்ஜென்டினாவோட மோதுச்சு. அதே மாதிரி இதோட சின்ன ஒரு குராக்கான்னு சொல்லலாம், குராஷா, அந்த தீவு வந்து 1,50,000 மக்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க உலக கோப்பையில் போய் விளையாடுறாங்க. இந்த உலக கோப்பையில் போய் விளையாடுறதுக்கான தகுதி கூட நம்ம இந்தியாவுக்கு கிடையாது. 150 கோடி மக்கள் இருக்கணும், நமக்கு தகுதி கூட கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் ஒலிம்பிக்கில் போய் நம்ம குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போனோம். ஆஸ்திரேலியா கூட டிஃபீட் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு போயிருக்கிறோம் ஒரு காலத்தில் ஒலிம்பிக்கில். அப்படி இருந்த டீம் இன்னைக்கு இல்லை. இது ஏன்னா விளையாட்டில் ஆர்வம். ஸோ ஓடினா தான் விளையாட்டில் ஆர்வம் வரும். அப்படிங்கிற முறையில் கரூர் ரன்னர்ஸ் மக்களுக்கு எனது பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாடு வந்து பாருங்களேன், இந்திய அளவில் தொழில் வளத்தில், தனி மனித வருமானத்தில், GDP அப்படிங்கிற ஸ்டேட் வருமானத்தில் ரொம்ப லீடிங்கில் இருக்கும். கிட்டத்தட்ட சில மாநிலங்களுக்கு ஒப்பிடும்போது 3 மடங்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வருமானம் அதிகம். தொழிற்சாலைகள் ரொம்ப அதிகம். தமிழ்நாடு நம்ம நல்லா இருக்குது மற்ற சில மாநிலங்களை ஒப்பிடும்போது. ஆனால் இது தொடர்ந்து நடக்கணும்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும். அப்போ தான் வேலை பார்க்க முடியும். தொழிற்சாலையில் வேலை பார்க்கணும், அரசாங்கத்தில் வேலை பார்க்கணும்னா உடல் நலம் வேணும். உடல் பருமன் இருக்கக்கூடாது, மனநலம் இருக்கணும். மனநலம் வந்து உடல் நலம் இருந்தால் தான் இருக்கும். அந்த வகையில் விளையாட்டுத்துறை நம்ம ரொம்ப ஊக்குவிக்கணும். நல்ல மன மகிழ்ச்சி அடைக்கிறவங்களுக்கு தான் படிக்க முடியும். நல்ல மன மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு தான், உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு தான் ஏதாவது வேலை செய்ய முடியும், தொழில் பண்ண முடியும். இந்த சூழ்நிலையில் இந்த ரன்னிங் அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்க்கை முறையாக மாறணும். இப்போ நம்ம வந்து ஓடுறோம், கரூரில் ஓடுறோம்னா எத்தனை மக்கள் வெளியே வந்து வேடிக்கை பார்த்தாங்க அல்லது வந்து ஊக்குவிச்சாங்க அப்படின்னா இல்லை. இது இங்கிலாந்துலேயோ, ஃப்ரான்ஸ்லேயோ, இல்லது இட்டாலியிலையோ, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் இது போன்ற நாடுகளில் ஏதோ 200 பேர் ஓடுறாங்கன்னா அவங்க எல்லாருமே கைதட்டி அவங்களை வந்து உற்சாகப்படுத்துவாங்க. நம்முடைய ஃபோக்கஸ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் மாற்றம் தேவைப்படுது. இந்த ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கணும். நமது பிள்ளைகளுக்கு உலக அளவில் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். ஓடக்கூடிய மேரத்தான் இது வந்து ஒரு கலாச்சாரமே மாறணும். தமிழ்நாட்டு கலாச்சாரமாக மாறும். தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் என்னன்னா, நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம், அதோட சேர்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஓடுவாங்க. அது வந்து வழக்கமாக ஓடுவாங்க, ஒலிம்பிக் மாரத்தானில் போய் ஓடுவாங்க. அதனால ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில்.